உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு அதிசார பயிற்சி என்ன பலன்களை தருகிறது? வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு இவ்வளோ மோசமான ஒரு நேரங்கிறது வரக்கூடாது. அதுதான் உங்களுக்கு வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுடைய மிக முக்கியமான ஒரு ஸ்தானத்தில் கை வைக்குது. என்ன ஸ்தானம்னா அதுதான் வேலை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஒரு மனிதனுக்கு வேலை இல்லை அப்படின்னாலே பாதி நிம்மதி இல்லை. சம்பளம் இல்லை, காசு இல்லைன்னா மீதி நிம்மதி இல்லை. அவ்வளோதான். இந்த நிம்மதி இது எல்லாத்தையும் முடிவு பண்ணுறதே எதுனா அந்த வேலை, உத்தியோகம்ங்கிறது தான். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார், கண்டிப்பாக வேலை போயிடும். இது சாதாரண குரு அல்ல, வீரபாண்டிய குரு. ஏனென்றால் அவர் 10ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பாக வேலை போய்டுற ஒரு சுச்சுவேஷன் என்பது ஏற்படுகிறது. ஸோ 10ஆம் இடத்து குரு வேறு என்னெல்லாம் தரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10லிருந்து 10ங்கிறது ஜீவனஸ்தானம். ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் என்பது, இந்த குரு உங்களுக்கு 3-6 குடைவன். 3-6 குடைவன் உச்சம் என்றும் பொருள். அதான் இதில் இருக்க சிக்கலை. துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாருமே பகை. ஃபார் எக்ஸாம்பிள் 3-6 குடைய குருவும் பகை, 1-8 குடைய சுக்கிரனும் பகை, 11 குடைய சூரியனும் பகை. ஆக 3 பிரதான கிரகங்கள் வந்து பகையாகும் பொழுது ரொம்ப டஃப்பாக இருக்குது லைஃப்பை நடத்துறதே. அதான் அதில் இருக்க பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஸோ இந்த டஃப்பெல்லாம் எப்போ சரியாகும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த குரு அதிசார பயிற்சினாலே என்ன நடக்கும்? குருவுக்கு வந்து நண்பர்களே கெடுதல் செய்யவே தெரியாது. அதனால தான் குரு வந்து தேவகுரு பிரகஸ்பதி என்று அறியப்படுகிறார். ஒரு க்ஷணம் கூட கெடுதல் செய்ய தெரியாத ஒரு உத்தமன் யாருன்னா அதுதான் குரு. அந்த குரு பகவான் 10ஆம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்த்து விடுகிறார். 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தனலாபங்கள் ஏற்படுகிறது, தன பிராப்தி என்பது ஏற்படுகிறது. பணம் வருகின்ற வழிகள் கிடைக்கிறது. ஏதாவது ஒரு ரூட்டில் பணம் வந்துடும், எப்படியாவது பணம் வந்துடும். பணம் வருவதற்கான வழிகள். சார் எனக்கு வந்து வேலை போச்சுன்னு தான் பேர், மற்றபடி நான் வந்து பண விஷயத்தில் நல்லா தான் இருக்கேன் போன்றவைகள்லாம் இந்த 2ஆம் இடத்து குரு பகவான் 2ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது அது ஏற்படும். 2ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, தனஸ்தானம் மட்டுமல்ல, குடும்பஸ்தானம், படிப்பு ஸ்தானம், இதெல்லாமே இந்த 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தனம், படிப்பு இது எல்லாமே டெவலப் ஆகுது. இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். குரு பகவான் 2ஐ பார்த்து விடுகிறார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறார். வேலை போச்சுன்னு தான் சார் பேர், ஆனால் பண வகையில் எதை சார் நான் வேலையே போயிடுச்சு, அப்புறம் எப்படி சார் பணம் வரும்? பணம் பெறுவதற்கு வழிகள் எல்லாம் தேவையே இல்லை. ஏதோன்னு ஒரு ரூட்டில் பணம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்து வச்சுருந்த கடன்லாம் திரும்பி வரும், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிஞ்சு அந்த வகையில் பணம் வரும், ஏதோ ஒரு ரூட்டில் பணம் வரும். இந்த 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதைப் போலவே 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பதுன்னா வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, இதை குரு பகவான் பார்க்கிறார். அதே நேரத்தில் மதிப்பு மரியாதையை பார்த்து விடுகிறார், நமக்கு ப்ரமோஷன் போன்றவற்றை பார்க்கிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னென்னா, என் வாழ்க்கையில் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமே கிடைக்காதா சார்? ப்ரமோஷன் ஒரு விஷயமே இல்லாமல் தான் நான் சுற்றிட்டு இருக்கேன். என்னைக்கு ஆரம்பித்த ஒரு லைஃப் தெரியுமா சார்? எனக்கு இப்போ வரைக்கும் ப்ரமோஷனே இல்லை போன்றவைகள்லாம் ஏன் ஏற்படுகிறது? இந்த குரு பகவானுடைய பார்வையினாலே உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் எல்லாம் கிடைத்து விடுகிறது. வண்டி வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. ஸோ வேலை போனாலுமே இது ஏதாவது ஒரு அனுகிரகத்தால் உங்களுக்கு இந்த 2ஆம் இடம் பழச்சிக்குது, 4ஆம் இடம் பழச்சிக்குது. 4ஆம் இடம் என்பது தாயாருடைய உடல்நிலை, நற்பெயர், இதெல்லாம். அடுத்து இந்த குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? ரண, ருண, ரோக, சத்ருஸ்தானம், வியாதி, கடன், கஷ்டம், இதெல்லாம் தரக்கூடிய இடம் தான் அந்த 6ஆம் இடம். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது வியாதி, கடன், கஷ்டம் இதெல்லாம் தன்னால் போயிடும். இதெல்லாம் போயிடும். மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. வியாதி, கடன், கஷ்டமே இல்லாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. இதுவரை தொலைத்திருந்த செல்வமெல்லாம் திரும்ப கிடைக்கிறது. எதிரிகள் தொந்தரவுகள் ஒழிகிறது. அதே நேரத்தில் கடன் அடைகிறது. இது போன்ற நல்ல விஷயங்கள். நண்பர்களே, இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 6ஆம் இடம் குரு தன் சொந்த வீட்டை பார்ப்பது ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தருவது. சத்துருக்கள் ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவங்க முன்னாடி நம்ம நல்லாவே வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி நல்லா வாழ்கிற மாதிரி ஒரு அம்சத்தை தரக்கூடியது யாருன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை. குரு உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்த்து விடுவதால் வேலை கிடைக்கிறதுக்கான யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு வருகிறது. வேலை, அதே மாதிரி 2ஆம் இடத்தை பார்த்து தனம், 4ஆம் இடத்தை பார்த்து உங்களுடைய சுகம், இது எல்லாத்தையும் குரு பார்த்து விடுகிறார். இருந்தபோதும் 10லே குரு வந்தால் பதவி பறிபோகுங்கிற ஒரு ரூல் மட்டும்தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஆக்ட் ஆகுது. அதனால் நிறைய பேர் வராங்க,
எனக்கு வேலை போயிடுச்சு சார். இது துலாம் ராசியில் இப்போ குரு வர்றதுக்கு முன்னாடியே இப்படி போதே, குரு வந்த அப்புறம் என்ன ஆகும்? அக்டோபர் 8 குரு வந்தாச்சு. குரு வந்ததுக்கப்புறம் நவம்பர் 14 வரைக்கும் ரொம்ப ஆபத்தான ஒரு நேரம்னா அது உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரம் தான். இந்த நேரத்தில் உங்களுக்கு வேலை நிச்சயம் போகும். வேலையில் ஜாக்கிரதையாக இருங்க. நேரே போ நேரே வா. வேலை நேரத்தில் வேலையை மட்டும் பேசுங்க, வேறு எதுவும் பேசாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய பீரியடு. முக்கியமாக கொசிப்ஸ் வரும், மறைமுக எதிரிகள் வருவாங்க. ஆஃபீஸில் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதேனும் அவர்களுடைய விமர்சனங்களுக்கு தீ போட்டுட்டே இருப்பீங்க. அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன சார் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், அப்படியாக்கும் இப்படியாக்கும், ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. அவர்கள் சொல்கிறது எதையும் காது கொடுத்து வாங்காமல் இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வையினாலே இதெல்லாம் சரியாகிற மாதிரி நீங்கள் அதெல்லாம் காதிலே வாங்காமல் ஒர்க்கை மட்டும் பார்க்கணும். என்னை பற்றி எவனை வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போ, என் ஒர்க்கு வேலை செய்கிறது. நான் ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அந்த வேலையை மட்டும் நான் தெளிவாக பார்க்குறேன், எனக்கு என் மனசில் வேறு எந்த கேள்வியும் இல்லை போன்றவைகள் எல்லாம் ஏற்படும். இந்த குரு பகவானுடைய பார்வையினாலே 6ஆம் இடம் என்பது பரிசுத்தமாகிறது. 6 சரியானாலே ஒருத்த வாழ்க்கையில் நிம்மதியாடுங்க. 6ங்கிறது தான் சத்துருக்கள், 6ங்கிறது தான் கடன், 6ங்கிறது தான் எதிரிகள். அதே மாதிரி மறைமுக விமர்சனங்கள். சில பேர் சும்மாவே விமர்சனம் பண்ணுவாங்க, நல்லது பண்ணால் கூட விமர்சனம் பண்ணுவாங்க. உங்களை பற்றி தெரியாதா, அப்படியாக்கும் இப்படியாக்கும் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அதெல்லாம் அவர்களெல்லாம் நீங்கள் கடந்து போயிடுவீங்க. இன்ஸ்டீட் ஆஃப் இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறத விட இதை கடந்து செல்வது எவ்வளவோ நல்லது. குரு பகவானுடைய அருளாலே அவர்கள் தேவையில்லாதவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் அவர்கள் தேவையில்லாமே போயிடுவாங்க. அதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். முக்கியமாக 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம். இந்த 10ல் குரு வரும்போது என்னன்னா சந்திரன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா லக்ன கேந்திரம் என்றும் அதற்கு ஒரு பொருள் உண்டு. ஆகையினால சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயம்னா மனோரீதியான பாதிப்புகள் போன்றவை ஏற்படும். தாழ்வு மனப்பான்மை, இந்த தொழிலுக்கு நான் லாய்க்கே இல்லை சார், தெரியாமல் இந்த தொழிலுக்கு வந்துட்டேன் போன்ற எண்ணங்கள், இதெல்லாத்தையும் குரு பகவான் உண்டாக்குறார். இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் உணவுப் பொருள், ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டல் மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய பீரியடு. உணவுப் பொருள் பண்ணுறவங்க, அதே மாதிரி சில பேர் கையேந்தி போன் மாதிரி வச்சுருப்பீங்க, சும்மா அந்த ரோட்டார கடைகள் மாதிரிலாம், அவர்களுக்கு கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி திரவங்கள், ஆசிடு, வாட்டர் மாதிரி சப்ளை பண்ணுறவங்களுக்கெல்லாம் கூட இந்த நேரம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நேரமாக இருக்கும். ஆக துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலை போகிற நேரம் வேலையை பத்திரமா பார்த்துக்கோங்க. கீழே போய்ட்டு இந்த 2 பேரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.